ஹாய். இந்த உலகத்தில் நம்மளை சுற்றி படைக்கப்பட்ட எல்லா படைப்புகளும் ரொம்ப அழகானது. இறைவன் நமக்கு கொடுத்துருக்கிற ஒவ்வொரு படைப்புகளுக்குமே ஒரு பெரிய அர்த்தம் இருக்கும். நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஸ்டோரி சொல்கிறேன். ஒரு நாள் ஒருத்தங்க ரோட்டில் நடந்து போயிட்டு இருந்தாங்க. அப்போ அவங்களுக்கு ரொம்ப பசி எடுத்து தான். அப்போது கொஞ்சம் தூரம் அவங்க தள்ளி பார்க்கும்போது ஒரு பெரிய ஆரஞ்சு தோட்டத்தையும் அதுக்குள்ளே ஆரஞ்சு பழங்களையும் அவங்க பார்த்தாங்க. அப்போ அவங்க போகும்போது அந்த ஆரஞ்சு பழத்தை பறித்து அவங்க சாப்பிட்டுட்டு போகும்போது கொஞ்சம் தூரத்தில் தரையில் பூசணிக்காய் செடியோட கொடியும் பெரிய பெரிய பூசணிக்காய் பழங்களும் இருந்ததாம். அப்போ அவங்க யோசிச்சாங்களாம், இந்த சின்ன கொடியிலேருந்து எவ்வளோ பெரிய பூசணிக்காய் வருது, ஆனால் எவ்வளோ பெரிய மரத்துலேருந்து சின்ன சின்ன ஆரஞ்சு வருது அப்படின்னு சொல்லி அவங்க இயற்கையை பார்த்து ரொம்ப சிரிச்சுட்டு அவங்க போனாங்களாம். கொஞ்சம் தூரம் தள்ளி போகும்போது ஒரு இடத்துல அவங்க ஓய்வு எடுக்கலான்னு சொல்லி அவங்க தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அவங்க தலையில் ஏதோ விழுந்தது. என்னன்னு சொல்லி அவங்க முழிச்சு பார்க்கும்போது ஒரு ஆரஞ்சு பழம் அவங்க தலையில் விழுந்திருந்ததான். அப்போ அவங்க யோசிச்சாங்களாம், இந்த ஆரஞ்சு பழத்துக்கு பதிலாக ஒருவேளை பூசணிக்காய் அந்த மரத்துல இருந்து அது என்னோட தலையில் விழுந்திருந்தா என்ன ஆகியிருக்கும் அப்படின்னு சொல்லி. அப்போ தான் அவங்க புரிஞ்சாங்களாம், கடவுள் இந்த உலகத்தில் படைத்த எல்லா படைப்புக்குமே ஒரு பெரிய நோக்கம் இருக்குது. ஆனால் நமக்கு தான் அது பார்க்கும்போது புரியாது. ஆனால் கடவுள் எல்லாவற்றுமே ரொம்ப அழகாக, ரொம்ப நேர்த்தியாக, ரொம்ப கரெக்டாக படைச்சிருக்கிறாங்க மனுஷங்களுக்கு ஏற்ற விதமாக அப்படின்னு சொல்லி அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்களாம். இயற்கை நம்மளை சுற்றி எவ்வளோ அழகாக கடவுள் கொடுத்துருக்காங்க. அதை பாதுகாக்கிறது நம்மளுடைய கடமையாக இருக்குது. இயற்கையோ அது ஆண்டவனின் படைப்பு, செயற்கையோ அது மனிதனின் படைப்பு. தேங்க்யூ.